சவுதி அரேபியா தனது கடுமையான மதுபான விதிகளில் குறிப்பிடத்தக்க தளர்வை அறிவித்துள்ளது. முதன்முறையாக சவுதி அரேபியாவில் வசிக்கும் முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டு ஊழியர்களுக்கு மதுபானம் விற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த அனுமதிக்கு ஒரு முக்கிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது மதுபானம் வாங்க விரும்புவோர் மாதம் இலங்கை மதிப்பில் 40 லட்சம் ரூபாவுக்கு மேல் வருமானம் ஈட்டுபவராகவும் பிரீமியம் குடியுரிமை பெற்றவராகவும் இருக்க வேண்டும். தற்போது ரியாத்தில் உள்ள ஒரே ஒரு மதுபான கடையில் மாத்திரமே இந்த விற்பனை நடைபெறும். சவுதியின் விஷன் 2030 வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக திறமையான சர்வதேச நிபுணர்களை நாட்டிற்கு ஈர்க்கும் நோக்குடன் இந்த புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தளர்வு நாட்டின் மீதான உலக பார்வையை மாற்றுவதற்கான ஒரு படியாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையில் நடக்கும் மோதல் காரணமாக கடந்த மாதம் மட்டும் 25,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த சில ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன. இருப்பினும் அடுத்த கட்ட முயற்சியாக போரை நிறுத்துவதற்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், இந்த மோதலில் உயிரிழப்புகளை தடுக்க விரும்புகின்றோம். கடந்த மாதம் மட்டும் 25,000 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனை நிறுத்த வேண்டும் என விரும்புகின்றோம். அதற்காக கடுமையாக உழைத்து வருகின்றோம். மோதல் தொடர்ந்து நடந்தால் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். இதனை முன்னரே கூறியிருந்தேன். அனைவரும் இதுபோன்று நடந்து கொண்டால் 3ஆம் உலகப் போரை தவிர வேறு வழியில்லை. இதனை பார்க்க யாரும் விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி நவம்பரில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு மிரட்டலால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாங்கள் தான் என நேட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் ரூட் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்குள் நேட்டோவிற்கு எதிராக ராணுவ பலத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிடும் என நட்பு நாடுகளை அவர் எச்சரித்துள்ளார்.